இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஆலு பரோட்டா. எப்பயுமே சப்பாத்தியே சாப்பிட்டு கிரேவியோடு சாப்பிட்டு போராக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆலு பரோட்டா செஞ்சு வீட்டில் கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதே சமயம் ஈஸியாகவும் நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம் இந்த ஆலு பரோட்டா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு சிபி சமையல். ஆலு பரோட்டா உருளைக்கிழங்கு சப்பாத்தி செய்கிறதுக்கு நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நான் இங்கே 3 டம்ளர் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ரேஷியோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு எவ்வளோ சாஃப்டாக பிசைவோமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். சப்பாத்தி மாவு எப்படி சாஃப்டாக பிசையணும், அது எப்படி லேயர்டாக நம்ம சப்பாத்தி போடணுன்ற வீடியோ நான் ஆல்ரெடி நம்ம சிபி சமையலில் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ விருப்பப்பட்டால் போய் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் கொடுக்குறேன். இப்போ இந்த அளவுக்கு நம்ம மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம்னா போதும். மாவு பிசைஞ்சிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக நம்மளுக்கு இருக்கணும். நல்லா பிணைஞ்சிட்டு இதை இப்போ ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஊற வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். ஆலு பரோட்டாவுக்கு உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ண நான் இங்கே மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 3 எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ ப்ரெஷர் பேன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம 4லேருந்து 5 விசில் வரைக்கும் விட்டு இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். நல்லா மசிஞ்சு வெந்து வந்தால் தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும். அதனால் இது இருக்கட்டும் அப்படியே. ஆலு பரோட்டா ஸ்டஃபிங்க்கு நான் கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நம்ம பொடிசாக கட் பண்ணிக்கலாம். நல்லா கட் பண்ணிவிட்டு இதை ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் நல்லா ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இங்கே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதையும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வெங்காயமும் பச்சை மிளகாலாம் வதங்கினதுக்கப்புறமா இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதோட உங்கள் காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர் இந்த ட்ரை மேங்கோ பவுடர் தான். இது இல்லை அப்படின்னா நீங்கள் லெமன் கூடமே பிழிஞ்சிக்கலாம். ஆம்ச்சூர் பவுடர் சேர்க்காமல் லெமன் சேர்க்குறீங்க அப்படின்னா எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக நீங்கள் லெமன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம இங்கே உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துருந்தோம் இல்லையா, அதை நான் நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு கிளியராக இருந்தது அப்படின்னா தான் நம்ம சப்பாத்தி செய்யும்போது உடையாமல் இருக்கும். அதனால் நான் எந்த அளவுக்கு மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்மேஷரில் மசிச்சு இதை நம்ம இப்போ சேர்த்துட்டு நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதை கலந்து விட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா தான் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்ன பால்ஸாக இதை இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்தி மாவு ஆல்ரெடி நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தோம். 1/2 அன் ஹவர் ஊறிடுச்சு ஃபஸ்ட்டே பிசைஞ்சதுனால. இப்போ நம்ம இதை உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு எப்படி உருண்டை உருட்டுவோமோ அந்த மாதிரி இந்த சைஸில் நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இங்கே நான் உருட்டி வச்சுருக்கேன். நம்மளோட ஆலு ஸ்டஃபிங்கும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பரோட்டா போட ஆரம்பிச்சிடலாம். நம்ம கோதுமை மாவு உருண்டைகளை செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை இந்த மாதிரி கோதுமை மாவில் டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை ஜஸ்ட் ஒரு உள்ளங்காய் அளவுக்கு இந்த மாதிரி சின்னதாக திரட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இங்கே உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா, அதை உள்ளே வச்சுட்டு இதை நல்லா நம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு எந்த மாதிரி ஈஸியாக வருதோ அந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்மளுக்கு உள்ளே இருக்கிறது வெளியில் வரக்கூடாது. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்படி நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற மாவு இருக்கு இல்லையா, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், அந்த மாவை இந்த மாதிரி கிள்ளி எடுத்துடுங்க. அப்புறம் அதையும் சேர்த்து வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் சப்பாத்தி நம்மளுக்கு ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா உருண்டையாக உருட்டிட்டு
அதுக்கப்புறமா நம்ம திரும்பியும் டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப திக்காகவும் நம்ம சப்பாத்தியை திரட்டக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. லைட்டான ஒரு திக்னஸ் இருந்தது அப்படின்னாலே போதும். நம்ம உருளைக்கிழங்கு நல்லா ஸ்மூத்தாக மசிச்சு இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி எதுவுமே கிளியாமல் நம்மளுக்கு நீட்டாக வரும். உருளைக்கிழங்கு மசிக்கலை அப்படின்னா நம்மளுக்கு அங்கங்கே உருளைக்கிழங்கு கட்டாயி நம்மளுக்கு வரும். அதனால் நம்ம நல்லா உருளைக்கிழங்கு மசிச்சு எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா மாவு இருக்கிறத இந்த மாதிரி லைட்டாக டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா சூடான கல்லில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். கல் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும், சூடாக இருக்கணும். இந்த மாதிரி போட்டு திருப்பிட்டு ஒரு 30லேருந்து 40 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் எண்ணெய் சேர்த்திங்கன்னா போதும். பாருங்கள், அங்கங்கே உங்களுக்கு உப்புறது நல்லாவே தெரியும். நல்லா பொங்கி வருது பாருங்கள் சப்பாத்தி நம்மளுக்கு. இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். இந்த ஆலு பரோட்டாக்கு பார்த்திங்கன்னா சைட் டிஷ்ஷாக நல்லா காரசாரமான ஊறுகாய் வச்சுக்கலாம், இல்லாட்டி தயிர் வச்சு ஹோட்டல்ஸ்லலாம் சர்வ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த ஸ்டஃபிங்லேயே எல்லாமே இருக்குது, உப்பு புளிப்பு காரம் எல்லாமே இருக்கிறதுனால நம்ம இப்படியே வேணாலும் ப்ளெயினாக கொடுக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் லஞ்ச் பாக்ஸுக்கும் இந்த ஆலு பரோட்டா செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, இந்த ஒரு ரெசிபியே நம்மளுக்கு போதும். இதுவே நல்லா ஃபில்லிங்காக நம்மளுக்கு இருக்கும். அவ்வளோதான், டேஸ்டியான ஆலு பரோட்டா ரெசிபி நம்ம இங்கே ரெடி பண்ணியாச்சு. இந்த ஆலு பரோட்டா ரெசிபி உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. ஆலு பரோட்டா வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. சிபி சமையலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சிபி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆலுன்றதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.